எம்டி கிட்ட தான் என் பவர் வந்துருக்குது, வேறு யாருக்கும் இல்லை. கேண்டீன் ஃபெசிலிட்டிஸோ, பஸ் ஃபெசிலிட்டிஸோ, யூனிஃபார்மோ, இல்லை எனக்கு வந்து இது கிஃப்ட் கொடுத்தீங்க பர்மனெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எங்களுக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா கேட்கலாம். பேமெண்ட் ஜாஸ்தி கேட்கலாம். உங்களுக்கு போராட்டம் நடக்குது, சாப்பாடு நடக்குது, ஏதோ யாரோ பிஸ்கட் கொடுக்குறாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க நடக்குது. ஆனால் அந்த குடும்பம் இவ்வளோ பேர் குடும்பமுடைய வாழ்வாதாரம் என்ன பண்ணுறது? அவங்களுக்கு அடுத்து இந்த 15 நாள் பேமெண்ட் எப்படி ரிக்வயர் பண்ணுவாங்க? அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை வந்து கிடைக்கணும். இன்னைக்கு இருக்கிற வேலைவாசிகள்லாம் அந்த பேமெண்ட்டெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நாங்கள் எப்போவுமே ஆதரவு இருப்போம். தொழிலாளிகளுக்கு தான் நம்ம தொழிலாளி ஆதரவு இருப்போம். டீச்சருக்கு ஒரு 500 பேருக்கு ஜாப் கொடுத்தாக்கா ஆட்டோக்காரங்க போய்க்கலாம், பஸ் ஸ்டாண்ட் போய்க்கலாம், நம்ம ஊர் டெவலப் ஆகும். வந்துக்கிறாங்க, நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்குறோம். நாங்களாம் பேக் ஆகல, ஆட்டோ டிரைவர்லாம் ஒன்று சேர்த்து ஒத்துழைப்பு 250 ரூபா கேஜி இல்லைங்களா? அது கொஞ்சம் சிக்கன் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எம்டி கிட்ட தான் என் பவர் வந்துக்குது, வேறு யாருக்கும் இல்லை. மந்திரிக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. 10 ரூபா கொடுக்குது யார்? மேனேஜ்மெண்ட் எம்டி தான் வாங்குது. அது வேலை வாங்குது யார்? சரி, ஏன்னா மந்திரா வந்து வேலை வாங்குவார். இதெல்லாம் கண் தொடுப்பு வேலை. என்னது கண் தொடுப்பு? அந்த காலத்துலேருந்து ஒரு எம்டி தான். நம்ம பிஜேஎம்எல் கூட பேச்சுவார்த்தை அவர் தான் பேசுவார், அவர் தான் வர்றாரு. அவர் என்னத்துக்கு மந்திரி மேலே போடுறேன்னு தெரியல. மந்திரி ஒன்று மேலே இவர் கிடையாது, எம்டி கிடையாது. எம்டி வந்து யார்? தொழிலாளியுடைய இது வாங்குறது அவர் தான். அது அவர் தான் பேசணும், எம்டி தான். அது என்ன கண் தொடுப்பு? இது வந்து மெயின் பொறுப்பு கொடுத்தா இது வந்து பிஜேஎம்எல் கிட்ட வந்து இவர் எம்பி தான் பேசணும். அது எம்பி கூட அது எல்லாத்துக்கு அவர் உதவுறாருன்னு நம்ம பண்ண முடியும். மெயின் வந்து அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எம்டி வந்து இந்த வந்து மேனேஜ்மெண்ட்டு பேசி இந்த பசங்களெல்லாம் உட்கார வச்சு எதை கம்மி தாசி முடிச்சிருந்ததுன்னா எம்டியால் முடியும், இல்லை எம்பியால் முடியும். வேறு யாராலும் முடியாது. இது வந்து பெரும் மந்திரி கிந்திரியெல்லாம் கிடையாது, எம்பியால் முடியும். எம்பிக்கு அந்த இது எல்லாம் தெரியாது. எல்லாம் எந்த இதில் வந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதில் இருக்கும்போது கூட கேட்டு நீங்கள் போய்ட்டு போய் உட்காந்து சொல்லுவாங்க. மற்ற யாரும் அதெல்லாம் இல்லை. அதுமாரி எம்பி தான் பண்ணணும். தான் அது பண்ணி கொடுக்கணும். கம்மி தாட்சி நீங்கள் எல்லாம் எவ்வளோ முடியும் உட்கார வச்சு பிடிக்கப்போ அப்புறமா கொடுக்கலான்னு அவரால் தான் பண்ணணும். மேனேஜ்மெண்ட்டு தொழிலாளிகளை வதைக்கிறாங்க. தொழிலாளி குடும்ப கஷ்டம் தெரியல. அவங்களுக்கு எவ்வளோ ஏழ்மையில் இருக்கிறாங்க. எவ்வளோ ஒன்றா இன்றைக்கெல்லாம் போனால் 500 ரூபாய் கூலியில் செய்கிறாங்க. ஏதோ 100 பொண்ணு அவங்களுக்கு ஏதோ பண்ணி போங்கப்பா போதும், வாழ்க்கை பாருங்க, உண்மையாக என்ன செய்யணும் இதோட்டு ஏதோ ஒரு நல்ல பண்ணி புத்தி பண்ணி சொல்லி அவங்களுக்கு அனுப்புன ஒரு வழி பார்க்கணும். தவிர தொடர்ந்து இந்த மாதம்னாக்கா இன்னும் போனாக்கா அவங்க நிலைமை என்ன ஆகும்? எம்பி தான்ப்பா. அதனால் அவங்க சொல்கிற நான் மேனேஜ்மெண்ட்டு கருணை வச்சு ஏதாவது தொழிலாளி நல்லு பண்ணி அவங்களுக்கு வேலைக்கு அனுப்புற மாதிரி பப்ளிக் பட்டி கணக்காகிட்டாங்க. கரெக்டாக வந்து கான்ட்ராக்டில் இல்லை, கரெக்டாக இல்லை. அவங்களுக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து ஒரு கேண்டீன் ஃபெசிலிட்டிஸோ, பஸ் ஃபெசிலிட்டிஸோ, யூனிஃபார்மோ, இல்லை எனக்கு வந்து இது கிஃப்ட் கொடுத்தீங்க பர்மனெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எங்களுக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா கேட்கலாம். பேமெண்ட் ஜாஸ்தி கேட்கலாம். பண்ணுறது வந்து அவங்களுடைய நம்பிக்கையில் உட்காராங்க. அவங்க நம்பிக்கையில் உட்காரணும். பேக்ரவுண்டில் யாருன்னா அவங்க சப்போர்ட் பண்ணி நீங்கள் உட்காருங்க மிஸ்கேட் பண்ணுறாங்களான்னு தெரியாது. ஆனால் அவங்க உட்காந்து இருக்கிறது வந்து தொடரணும்னு நினைக்கிறீங்களா, முடியணும்னு நினைக்கிறீங்க? முடிஞ்சுட்டு போகிறது தான் நல்ல குடும்பங்கள்லாம் பாதிக்குது இல்லை. பசங்க படிக்கணும். மைண்ட்ஸ் கூட எவ்வளோ நாள் 45 நாள் ஸ்ட்ரைக் ஆச்சு. தொடர்ந்துனே இருந்துச்சா வருஷக்கணக்கில் முடிஞ்சிச்சு. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு, தொடக்கம்னா ஒரு முடிவு இருக்கணும். அது அப்படியே தொடர்ந்துனே போனாங்க எல்லாரும் பாதிக்கும். நோய் மக்களுக்கும் பாதிப்பு, அவங்களுக்கும் பாதிப்பு, அவங்க குடும்பம் பாதிக்கும், அவங்க பிள்ளைங்களுக்கு பாதிப்பு இல்லைங்களா? நம்ம தான் சார் எல்லாருக்கும் பணம் தான் பிரதானம். அது இருந்தால் தான் அவங்க ஸ்கூல் அனுப்ப முடியும், வேலைக்கு போக முடியும். அழுத்தமாக சொல்லணும்னா ஏஜ் ரிவிஷன் அவங்களுக்கு சம்பள உயர்வு பண்ணணும். கண்டிப்பாக பண்ணணும். அது வேணும். கண்டிப்பாக அது மட்டும் பஸ் வசதி பண்ணணும். அவங்களுக்கு வேறு எம்ப்ளாயிஸ் மாதிரி யூனிஃபார்ம் போடுறாங்களோ அது கொடுக்கலாம். கவர்மெண்ட் பண்ணலாம், கவர்மெண்ட் தான் யூஸ் பண்ணலாம். இல்லை நடராஜ் பீரியடில் கொடுத்தாங்க அந்த ஸ்கீமில் வந்து நடராஜ் ஃபுல் பவர் கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ அவர் ரிக்ரூட்மெண்ட் பண்ணார் தெரியுங்களா? அப்போல்லாம் எவ்வளோ என்ஜினியர்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்காரெல்லாம் தான் இப்போ என்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க. உள்ள போகிறவங்க என்ஜினியர்ஸாக வந்து நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அவருக்கு அது பவர்ஸ் இருந்துச்சு. இப்போ இருக்கிற சிஎம்டிக்கு அந்த பவர் இல்லை. ஏன்னா நீங்கள் யாருமே ரிசர்ச் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டைரக்ஷன் தான் அவர் இயங்கணும். இல்லை ஆனால் கோர்ட்டு கூட சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு, நீங்கள் வெளியே எவ்வளோ ஆள் எடுக்கிறீங்களோ அதே ஆள் உங்களோட டெக்னீஷியன் உள்ள இருக்கிறாங்களா ஸ்கில்டு ஒர்க்கரு அதே குவாலிஃபிகேஷன்லேருந்து தான் நீங்கள் எடுத்துக்கலான்ட்டு கோர்ட் ஆர்டர் சொல்லியிருக்கு. கோர்ட் ஆர்டர் இருக்குது. அப்போ அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி
எம்எல்ஏ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கால் பண்ணி கூப்பிடலாமே. அதுதான் அதனால் அவங்க வந்து எவ்வளோ சீக்கிரம் வேறு கோரிக்கைங்கெல்லாம் நிறைவேற்றினா போகலாம். பர்மனெண்ட் ஆகுது இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்து கூட முன்னெடுக்கலாம். அந்த போராட்டத்தை கை விட்டுட்டு வேலைக்கு போய்க்கிறோம், அப்புறம் முன்னெடுக்கலாம். வேறு எதுனா ஒரு சார்பாக பண்ணிங்களா, அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை அன்றைக்கி நிலைமை குமாரசாமி அசூரன்ஸ் கொடுத்தாரு, இந்த மாதிரி வந்து நீங்கள் போங்க, நான் வந்து பேசிட்டு ராஜ்நாத் சிங்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு பண்ணுறேன்னு. அவங்க அதுக்கும் செவி சாய்க்கல. சரி எம்எல்ஏ போய் சிஎம்டி பார்த்துட்டு வந்துக்கிறாங்க, அவங்க என்ன ரிசல்ட் சொல்லுவாங்க நீங்கள் எதிர்பார்த்துக்கிறாங்க. இன்னும் எம்எல்ஏ நாளைக்கு என்ன போகிறாங்களா தெரில. போனால் இது ரெண்டுக்கும் மத்தியத்தில் நாளைக்கு என்ன தான் முடிவு என்னன்னு தெரியும் இவங்களுக்கு. நேற்று வந்து அங்கே எம்எல்ஏ ஆஃபீஸ் கிட்ட, ஆனால் என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் தெரில. முடிவு போனாக்க பாரு, உள்ள எல்லா வேலையும் கிளீன் பண்ணிட்டான். டாய்லெட்டை க்ளீன் பண்ணிட்டான், அவன் கேன்டீன் க்ளீன் பண்ணிக்கலாம். அவன் வேலை பார்த்து வேலை நடந்துன்னு தான் இருக்குது. ப்ரொடக்ஷன் சொன்ன மாதிரி முதல்ல இவங்க ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டாங்க. ப்ரொடக்ஷன் இப்போ பீரியட் முடிஞ்சிடுச்சு, வந்து அவன் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டான். இப்போ ப்ரொடக்ஷன் வந்து நெக்ஸ்ட் ஏப்ரலுக்கு தான் போகணும். அவனுக்கு அது வேலை வயிறு ரொம்பிட்டுக்குது அவனுக்கு. இப்போ வயிறு ரொம்ப இருக்குது இவங்களுக்கு. முடிவு என்ன பண்ண போகலான்னு தான் பார்க்கணும். ஒரு நாள் கேஜிஎஃப்லாம் சேர்ந்து பந்த் பண்ணுறோம் நாங்கள். அதுக்கு எனக்கு அது மக்கள் ஆதரவு எப்பவே இருக்குது. நல்லது நல்லது. ஆனால் ப்ரொடக்ஷனில் வேலை செய்கிறவங்க இவங்க தானே, எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறவங்க. நல்ல தீர்வு வரும். இது வந்து இப்போ குமாரசாமி எதிர்பார்த்துக்கிறாங்க. அதே நேரத்தில் குமாரசாமி எம்எல்ஏ 2 பேரும் சேர்ந்து எம்பியை சேர்ந்து ஒன்றா மீட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவங்களுக்கு அபிப்பிராயம் இங்கே. இது குமாரசாமி அன்றில் இல்லை, இது இருந்தாலும் அவர் ராஜ்நாத் சிங்கிட்ட பேசலாம், நீ ஒரு வார்த்தை சொல்லிக்கிற மாதிரி. அதனால் பார்க்கலாம். ஊருக்கு இப்போ வியாபாரமும் ரொம்ப அடி. ஏன்னா எல்லாமே அந்த போராட்டம் உக்காந்துட்டுருக்கிறாங்க. அவங்க இப்போ வியாபாரமும் ஒன்றும் சரியாக இல்லை இங்கே. மனையில் என்னன்னா அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை வந்து கிடைக்கணும். அவங்களுக்கு அவங்க என்ன கொள்கை இருக்குதோ அதை தீர்த்து வைக்கணும். ஏற்கனவே மைன்ஸ் மூடியாச்சு. இப்போ இது ஒன்று இருக்குது, இதுவும் போயிடுச்சுன்னா அப்புறம் வேறு எதுவும் இல்லை. ரயில் ட்ராவல் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு அவங்களுக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தாக்கா இது முன்னாடி எம்எல்ஏலாம் வந்து இது வந்து ஸ்டெப் எடுத்துக்கு இதுக்கு என்ன இருக்குதோ அது செய்யணும். அது போராட்டம் தொடரணும். அது முடிவு கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்தால் தான் முடிவு கிடைக்கும். இல்லைனாக்கா பாதியில் விட்டோம்னா திரும்பி ஒன்றுமே இல்லாத போய்டும். நம்ம எதிர்பார்க்கறது எதுவுமே கிடைக்காது நம்மளுக்கு. அப்படி ஒரு பெரிய போராட்டம் தான் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்குவோம். தங்கவேல் மக்கள் ஆமாம் கண்டிப்பாக கலந்துக்குவோம். அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குவோம் கண்டிப்பாக. தேங்க்யூ. இவ்வளோ போராடினுக்கிறாங்க. அவங்களுடைய சூழ்நிலையெல்லாம் எடுத்து சொல்லின்னு இருக்கிறாங்க. அது கவர்மெண்ட்டு தலையிட்டு அது என்ன இருக்குதோ அது கவனிக்கணும். கவனிச்சா நல்லது தான். தொடரணும்னு நினைக்கிறேன், சீக்கிரம் முடியணும். தொடரணும். ஏதாவது அப்போ தானே வரும். அது ஒரு நல்லது நடனா இவ்வளோ நேரம் போராடினா அது திரும்ப மறுபடியும் போராடி தான் அது ஜெயிக்க முடியும். சும்மா இருந்தால் எதுவுமே கிடைக்காது. ரொம்ப லேட்டாக பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் எல்லோரும் பப்ளிக்கும் கோஆப்ரேஷன் பண்ணணும். அவங்களுக்கு பெனிஃபிட் வர மாதிரி தான் பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கெல்லாம் அந்த பேமெண்ட்டெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இதுக்கெல்லாம் விலைவாசி நல்லா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் விலைவாசி அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு நல்லதே நடக்கணும். இதனால் போராட்டம் நடந்துருக்குது. அது உங்கள் கருத்து என்ன? கருத்துக்கு நாங்கள் எப்போவுமே ஆதரவு இருப்போம். தொழிலாளிகளுக்கு தான் நம்ம தொழிலாளி ஆதரவு இருப்போம். நியாயமான கோரிக்கை தான். இந்த கோரிக்கைலாம் நிறைவேற்றணும். அரசாங்கம் நல்ல முடிவுக்கு வரணும். அது மட்டும் இல்லை, காலகாலமாக வேலை செய்கிறவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கொடுத்தாகணும். வெளியூருக்காருக்கு கொடுத்தோம்னா நம்ம ஊருக்காருக்கு வேலை கொடுக்கணும். மண்ணின் மைதான நாங்கள்லாம் எங்களுக்கு தான் அந்த வேலை கொடுக்கணும். உரிமை எங்களுக்கு தான் அந்த மிச்சம். சார், இப்போ தனிப்பட்ட கருத்து என்ன சொல்லுங்கள்? தனிப்பட்ட கருத்து அதுதான் சார். கண்டிப்பாக வேலை கொடுத்தாகணும். வெற்றிவேல் முருகனுக்கு இன்னைக்கு நம்ம கேஜிஎஃப்பில் தர்ணா உக்காந்து போராட்டம் பண்ணுறவங்களுக்கு நான் முருகன்னு வேண்டிக்கிறேன். நம்ம ஊர் ஜனங்களுக்கு அவங்க என்ன இது பண்ணுறாங்க, அந்த கோரிக்கை வந்து வெற்றி ஆகணும். அது என்ன அது நம்ம கேஜிஎஃப் ஊர் ஜனங்கள். நம்ம கேஜிஎஃப் வந்து இன்றைக்கி வந்து தங்க எடுத்து கஷ்டப்பட்டு இந்தியா உலகத்தையே காப்பாற்றுற ஊர் வந்து அவங்களுக்கு நல்லதாகணும்னு நான் முருகரை வேண்டிக்கணும். அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதாகணும்னு இது.
நம்ம ஊருக்காருக்கு வேலை கொடுக்கணும், நம்மளோட போராட்டக்காரருக்கு தான். இப்போ இருந்தாலும் அவங்க சோறு தண்ணி இல்லாத கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு பெம்பாலுக்கு நம்ம ஊரில் இருக்கிறவங்க டீச்சருக்கு ஒரு 500 பேருக்கு ஜாப் கொடுத்தாக்கா ஆட்டோக்காரங்க போய்க்கலாம், பஸ் ஸ்டாண்டு போய்க்கலாம், நம்ம ஊர் டெவலப் ஆகும். நம்ம ஊருக்காருக்கு கண்டிப்பாக வேலை கொடுக்கணும். இது இந்தியாவில் டெல்லியை மட்டும் விட டெல்லிக்காரங்களும் நம்ம பக்கம் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணுறோம். நம்மளோட எத்தனை நம்ம ஆட்டுட்டு வரப்போம், பஸ் ஸ்டாப்பில் எவ்வளோ பேர் நம்ம ஒர்க் வச்சுக்கிறோம், எல்லாருமே நம்ம வாய்ப்பு. இப்போ நீங்கள் அவங்க போராட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அவங்க போராட்டம் பண்ண நாங்களாம் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் சார். ஆட்டோ இருக்குது, விமல் எம்ப்ளாய் இவங்களுக்கெல்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் இருக்குது, பெனிஃபிட் இருக்குது. அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கும் இருக்குது. ஆட்டோ ஒன்றா தான் எங்களுக்கெல்லாம் பெனிஃபிட். ஏதோ ஒன்றலாம் சின்ன சொல்லுங்க, வண்டி ஓடனா ஓடலாம் இல்லை. எங்கள் கஷ்டம் வந்து அவங்க வண்டிக்கு இன்றைக்கி ஓடனா எங்களுக்கு வாடகை கிடைக்குது. அப்படிலாம் எங்களுக்கு வாடகை இல்லை. என்ன போராட்டம் பண்ணுங்க, போராட்டம் முன்னேற்ற நல்ல வழி காமிச்சா எங்களுக்கு நல்ல வழி நடக்குது. 4 பேர் ஒன்று சேர்ந்து எல்லாம் கூட்டி பேசுனா என்ன நல்ல நடக்கும். எல்லாம் ஒரு ஒருத்தர் பார்த்து ஒரு பேசுனா நல்லா நடக்காது. இருக்கிறது என்னன்னா விமல் நந்தினி போட்டு எங்களுக்கு வண்டி வாடகை இது எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு கஷ்டம் வண்டி ஓடனா தான் நம்மளுக்கு எல்லாம் போராட்டம் இருக்குது. இப்போ வண்டி ஓடனா தான் எங்களுக்கு எல்லாம் இதாகும். வண்டி ஓடனா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ 4 பேர் கூடி எல்லாம் சேர்ந்து தான் என்ன ஒன்று பண்ண முடியும். நம்ம எதோ மேலே நம்ம எதோ பண்ணக்கூடாது. ஒரு இதில் வந்து 5-10 பேருக்கு ஒன்றே சொல்ல தான் வேலை பண்ணுறோம். ஒத்துழைப்பு கொடுக்கணும் சார். நாங்களாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் சொல்லுங்களா. ஏன்னா விமல் எம்ப்ளாய் எல்லாருக்கும் வந்து வேலை கிடச்சினா அவங்க போராடுங்கிறாங்க. நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்குறோம். நாங்களாம் பேக் ஆகல. ஆட்டோ டிரைவர்லாம் ஒன்று சேர்த்து ஒத்துழைப்பு கொடுக்குறோம். எங்களால் முடிஞ்சது நாங்கள் போராட்டம் கொடுப்போம்னா எங்களுக்கு வண்டி ஓட நம்மளுக்கு 4 பேர் கஷ்டம் நிறுத்துக்கிறோம். அத்தாங்கிறது மெயின். இப்போ வந்து அவங்கவுங்க வந்து ஒரு இதில் பண்ணுங்கன்னா இப்போ வந்து முன்னேற மாதிரி இல்லை. கேஜிஎஃப்ல இருந்தால் ஒன்று இதாக ஃபேக்ட்ரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா முன்னேறும். இப்போ ஃபேக்ட்ரி இல்லாத அவங்கவுங்க வந்து எம்ப்ளாய்லாம் இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டமாகுது. ஏன்னா எங்களுக்கும் ரொம்ப இதாகுது. நாங்கள் வந்து மைன்ஸ் இருந்துச்சு, மைன்ஸில் அப்படி இப்படி நினச்சிச்சு. மைன்ஸ் எப்போ போச்சு அப்படின்னு இதாகிடுச்சு. அது முக்கியத்துவம் ஒன்று தான். இப்போ அது இல்லைன்னா வேறு மாதிரி ஆகுது எங்களுக்கு. ஏன்னா நாங்கள்லாம் சேர்ந்து நின்று கூடி எல்லாம் இது பண்ண அப்பயே நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டாங்க. மீட்டிங் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஆட்டோ டிரைவரும் நாங்கள் கேங்காக போட்டுட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் போயிட்டு அந்த மின்னல் இருந்தால் அது மின்னல்லாம் இருக்கிறது எங்களுக்கு இருக்குது. அது இல்லைன்னா வேறு மாதிரி ஆகிடுது எங்களுக்கு. தேங்க்யூ சார். ஏழைங்க அதான் சொல்கிறேன். சம்பளம் கண்டிப்பாக ஏற்றணும். ரொம்ப அவசரப்படுறாங்க. ஆமாம், பசங்களாம் பிரிப்பினா எடுக்கிறாங்க. அதே சம்பளத்துக்கு ஆகாது. அலுவலகம் எண்ணெய் 150 ரூபா கேஜி இல்லைங்களா? அது சொல்ல கேட்கணும். பாவம் ஏழைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒன்று கண்டிப்பாக ஒரே இந்த வாட்டி இது இல்லை ஃபைனல் ஆகட்டும். நம்ம எழுதிப்பாங்க சம்பளம் வேணான்றாங்க. ஒருத்தர் கேட்ட 2 பேர் இன்னைக்கு எவ்வளோ நாள் ஆகட்டும் சம்பளம் வேணாம், நீங்கள் இது ஆகணும். இன்னைக்கு வர குமாரசாமி வரேன்னாரு. நீங்கள் வந்து இதை பேசுவோம்.